உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, புருடா புருடான்னு ஒரு நாய் தெரியுது. அந்த நாயை இப்போ ஒரு பதிவை பற்றி, அண்ணனை பற்றி தரக்குறைவாக பேசின பதிவை பற்றி, அதற்கான பதிலை நம்ம கொடுக்கும் விதத்தில் தான் இந்த பதிவு இருக்குது. என்னன்றதை விரிவாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம். வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அந்த புருடா நாய் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிடம் என்னன்னு கேட்ட உங்கள் தாத்தன் முப்பாட்டன்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டில் நாங்கள் புதைச்சிருக்கோம். அவங்களெல்லாம் இதே கேள்வி தான் கேட்டாங்க. நீங்கள் அவங்க புதைச்ச இடத்த நோண்டி அந்த எலும்பு கூட போய் கேளுங்க, திராவிடம்னா என்னான்னு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா, திராவிடம் நீங்கள் இப்போ 60 ஆண்டு தான் ஆகுது. எங்கள் தாத்தா பூட்டவங்க எல்லாம் கேட்டால் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்போ போய் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும்? அவன் ஒன்று சொல்லியிருக்கான். அவங்க திராவிட சுவரம், அந்த சுவர் மேலே நம்ம மோதுறோன்னா நம்ம காணாமல் போயிடணும்னா, அந்த சுவரே இல்லாமல் இடித்து ஒட்டச்சே இருந்த இடம் தெரியாமல் ஆக்க போறாரா எங்கள் அண்ணன் சீமான். பொறுத்திருந்து பார். அறிவோடு தான் பேசுறியா, அறிவு இல்லாமல் பேசுறியா? சமூக நீதி, தந்தை பெரியார் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சார் அப்படின்னா உடனே நாங்கள் அம்பேத்கரை பற்றி கேட்டோம். ஆமாம், அம்பேத்கரை யாரா படிக்க வச்சது? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அம்பேத்கரும் தந்தை பெரியார்னு அதை சொல்லக்கூடாது. ஈவேரா ராமசாமி என்கின்ற நாயக்கரை ஒரே காலத்து சமகாலத்தில் இருந்தவங்க. அவரை எப்படி அம்பேத்கரை பெரியார் படிக்க வைக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கடா, அறவே கடைங்களா. நாங்கள் கேட்போம், அதை நீங்கள் கேட்பீங்க, நீங்களே ஒரு எதிர்மறை பதிலை நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சமூக நீதிக்காக பாடுபட்டு இந்தியான்ற ஒரு நாடை கட்டமைத்து மாநிலங்களாக நீங்களாம் பேசக்கூடாது, சரியா? எங்கள் அண்ணன் சீமான் கொள்கை ரீதியாக நீ எதிர்த்துப்பார். நாங்கள் உன்னிடம் தர்க்கம் பண்ணுறோம். அதை விடுத்துட்டு உங்கள் திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய 200 300க்கும் இப்படியாப்பட்ட வேலை செய்து